ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானகம் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நம்ம காய்கறி வாங்குவோம். அந்த காய்கறியை எப்படி சமைக்கணும், அதுவும் இல்லாமல் அது எப்படி சாப்பிட்டா அதில் உள்ள சத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வெங்காயம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை என்ன பண்ணுவோம், சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour 1 hour அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் வைப்போம். ஆனால் அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வைக்காதீங்க. வெங்காயம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு காய்கறியுமே நம்ம வேலை இருக்குன்னு என்ன பண்ணுவோம்னா ஒரு நாளைக்கு முன்னவே எல்லா காய்கறியும் கட் பண்ணி நம்ம வச்சிருவோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா அதில் உள்ள சத்துலாம் போயிட்டு கெட்ட பாக்டீரியாலாம் இந்த வெங்காயத்தில் ரொம்பவே ஈர்க்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நம்ம முழுசாக சத்தும் கிடைக்காது, நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் தான் இருக்கும். உதாரணமாக இந்த உருளைக்கிழங்குலாம் நம்ம கட் பண்ண உடனே சமைச்சிடணும். ரொம்ப நேரம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம எவ்வளோதான் அதை சமைச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது முழுமையான சத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் எப்போவுமே கட் பண்ண உடனே சமைச்சு முடிச்சிருங்க. அடுத்தது என்ன பார்க்கலான்னா, கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த காய்கறியில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ பொரியல் பண்ணுறோன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணும். அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் சமைப்போம். அது மாதிரி செய்யாதீங்க. இந்த தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நார் சத்தும் இதில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தோலோடு சமைச்சு சாப்பிடும் போது அதனுடைய முழுசான சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். காய்கறி சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம எப்போவுமே வாங்கினோம்னா சமைச்சோமா சாப்பிட்டோமான்னு அந்த மாதிரி இருக்கும். இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். நம்ம வாங்குகிற காய்கறிக்கும் சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புல சத்து இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வானகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ.